அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது ப்ரேயராகவே இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சே லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன்ஸ் லெவல். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நியர் டு அவர் நம்பர்ஸ் பக்கத்தில் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் வந்து 23,179 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம்லேயே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம் இந்த இடங்கள்லேருந்து ரெஸ்பான்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அப்டென்ட் கொடுத்துருந்தாங்க. அகெயின் பாருங்கள், எக்ஸாக்டாக நமக்கு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் வந்து 23,372 அப்படிங்கிற நம்மளுடைய இந்த இன்ட்ராடே லெவல்ஸ்லேருந்தே வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து டச் ஆனதுமாக கொடுத்துருந்தாங்க. மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆகும், இந்த இடங்கள் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய ஹை வந்து கட் ஆனதுமே எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து டச் ஆயிருக்காங்க. இது ப்ரேயராக நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினோட 5 மினிட் சார்ட்டு. இதுவும் நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சே லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டும் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே வந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்ட்லேயே நமக்கு வந்து டைமிங் கேண்டில் வந்து வந்திருந்தாங்க. ஈவன் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எதனால் அப்படின்னா இந்த T=N அப்படிங்கிற மாதிரி டைமிங் கேண்டில் நியர் டு நம்பர், டைமிங் கேண்டிலும் நம்பரும் வந்து ஒரே பிளேஸில் வரும் பொழுது இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் லோலையோ இல்லை அந்த கேண்டிலுடைய லோலையோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த இடங்கள் வந்து பாருங்கள், நமக்கு அந்த ஹை கட் ஆனதுமே மொமெண்டம் வந்து நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்ம ஃப்ரைடேயுடைய ப்ரெடிஷன்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 2 டேஸில் நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சிங்கிள் டேயில் ஒரு ஒன் சைட் மொமெண்டமாக நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிஃப்டிலையும் நம்ம 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். பட் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்குமே போயிருந்தாங்களே தவிர்த்து இந்த 200-250 பாயிண்ட் வந்து நமக்கு இன்னும் போகலை. பட் பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் லோ, அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டிலும் அதுதான் அதுக்கப்புறமாக லோ. தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைமிங் கேண்டிலுடைய ஹை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் நெக்ஸ்ட் டே ட்ரேடை பார்க்கும்பொழுது அது இன்னுமே உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். பஜாஜ் ஃபின்சர் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:30 கேண்டில். இதுதான் இந்த 10:30 கேண்டில் வந்து ஒரு மொமெண்டம் கேண்டில். எப்போமா நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலாக இருக்கட்டும், இல்லை 15 மினிட்ஸாக இருக்கட்டும், இல்லை 1 ஹவர் கேண்டிலாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் ஹை அண்ட் லோ அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணுறோமோ அது வந்து ஒரு மொமெண்டம் கேண்டில். அந்த கேண்டிலுடைய ஹை இல்லை லோ பிரேக் ஆகும் பொழுது மொமெண்டம் வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஹை உடைக்கும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவன் இந்த லோ உடைத்திருந்தாலும் நமக்கு ஒரு ஃபால் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கிடச்சிருக்கும். பட் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இந்த மொமெண்டம் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வந்து எவ்ரி டே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அந்த ட்ரேடை வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து பஜாஜ் ஃபின்சர், அதுவும் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து மண்டேனுடைய ப்ரெடிஷன்ஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ஓப்பன் வந்து 23,290, நம்மளுடைய நம்பர்ஸ் 23,296 அப்படிங்கிற மாதிரியும், நம்மளுடைய நம்பர்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,850. பட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து 48,834 அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நியர் அவர் நம்பர்லேயே வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க.
அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 9:35 கேண்டில், இதை நல்லா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். 9:35 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய லோ அண்ட் ஹை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் நம்ம சார்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் 9:35 கேண்டில் ஃபார் 5 மினிட்ஸ் நிஃப்டி ஃபியூச்சரினுடைய 9:35 கேண்டில். அதுதான் இன்றைக்கி லோ. அதுக்கப்புறமாக மார்க்கெட் நமக்கு கொடுத்த மொமெண்டம் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும். மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து அதுதான் லோவே தவிர்த்து அதுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நமக்கு க்ளோஸ் வைக்கவே இல்லை. இந்த 9:35 கேண்டில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம வந்து 9:35 கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டி வந்து ரெஸ்பெக்ட் அவர் நம்பர் அப்படிங்கிற மாதிரியும் இதுதான் லோ மார்க்கெட்டில். இதுக்கப்புறமாக நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பஜாஜ் ஃபின்சர் வந்து நம்ம ப்ரேயராகவே சொன்ன மாதிரி 9:30 கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டி மிட் செலக்ட் வந்து 9:45 கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரியும் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 9:45 வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் 9:45 கேண்டில் ஃபார் 15 மினிட்ஸ் மிட் செலக்ட். நிஃப்டி மிட் கேஃபினுடைய 15 மினிட்ஸ் 9:45 கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ பார்த்திங்க அப்படின்னா அதுதான் லோ. அதுக்கப்புறமாக எந்த ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலும் லோ வந்து கட் ஆகவே இல்லை. நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம ப்ரியராக வந்து அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கேண்டில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்டிமேட் பண்ணும் பொழுது அது ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் இது மாதிரி ஒரு 100% மொமெண்டம் டேயில் வந்து கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு 1 சைட் அலையுமே நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி மோர் தென் 800 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடேவே வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். மெம்பர்ஸ் குரூப்லேயும் நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து 1 சைட் மொமெண்டம் சிங்கிள் டேல எதிர்பார்க்கணும் அப்படின்னு நிஃப்டி வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுவுமே நமக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்காங்க. அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டின் அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இன்றைக்கி ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டில் நாம் எதிர்பார்க்கிறது அகெயின் நாளைக்கும் நம்ம ஒரு 100% மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். அதாவது வித்தின் 2 டேஸில் டியூஸ்டே ஆர் வெனஸ்டேக்குள்ளே நமக்கு ஒரு 1 சைட் ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அகெயின் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் சரி அந்த சிஸ்டம் படி பி வித் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நாளைக்கு எக்ஸ்பெஷலி நாம் எதிர்பார்க்குறது நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டி பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்களா புல் சென்டிமெண்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். நாம் இருக்கிறது பியர் சென்டிமெண்ட் தான், பட் சப்போர்ட் லெவலில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 22nd அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு டைம் சைக்கிள் டேட் வந்து வராங்க அப்படின்னு. இந்த 22nd Jan வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நோட் பண்ணுங்கள். எக்ஸ்பெஷலி வந்து நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி இந்த 22nd அதாவது வெனஸ்டேனுடைய டே கேண்டில் வந்து கம்மிங் டேஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ணுற டேட்டாக இருக்கும். இந்த 22nd உதாரணமாக இதான் 22nd கேண்டில் அப்படின்னா ஹை வந்து ஃபர்தராக கட்டாயி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். இல்லை டே கேண்டில் வந்து லோ உடச்சி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டில் வந்து நம்ம இன்னுமே நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான ஒரு கேண்டில் அது. 22nd Jan வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி அந்த மொமெண்டம் நாளைக்கு கொடுக்காமல் நமக்கு வெனஸ்டே 22nd கொடுத்தாங்க அப்படின்னாலும் நமக்கு ஓகே தான். பட் மொமெண்டம் வந்து வித்தின் 2 டேஸில் நம்ம நிஃப்டிக்கு வந்து 200 to 250 பாயிண்ட்ஸும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். 22nd Jan அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட் வில் டிசைட் த ட்ரெண்ட் ஃபார் கம்மிங் டேஸ் அப்படிங்கிறது மாதிரி தான். அண்ட் நாம் இப்போ இருக்கிறது பியர் சென்டிமெண்ட் தான். நல்ல ஒரு புல் ரன்க்கு வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ரிவ்யூமே இல்லை. இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சைட்வே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுடைய இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆக முடியாமல் ஒரு தடவையும் இந்த நம்பர்ஸ் டச் ஆகிட்டு நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து அப் ட்ரெண்ட் வந்து கொடுக்கல. நாம் இருக்கிறது பியர் சென்டிமெண்ட் தான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. என்ன ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தாலும் நம்ம எதிர்பார்க்கறது இன்னுமே ஒரு ஃபால் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான்.
பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இந்த 20 செகண்டினுடைய கேண்டில் வந்து ஹை உடைத்தால் மட்டுமே இனி ஃபர்தராக நம்ம லாங் வந்து பார்க்கலாம், தவிர்த்து அது வரைக்கும் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து இன்னுமே வந்து லாங் போகிறதுக்காக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கோங்க. இன்ட்ராடே பிளேயர்ஸ் இது மாதிரி லாங் ஆர் ஷார்ட் இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு அந்த இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளேஸில் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய பிளேஸ், நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது ஷார்ட்டாகவும் லாங்காகவும் இருக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாம் எதிர்பார்க்கிறது அகெயின் ஒரு 100% மொமெண்டம் டே தான் எதிர்பார்க்கிறோம். நிஃப்டியில் சொன்ன மாதிரியே 22 ஜான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்டான ஒரு டேட். மல்டிபிள் டைம்ஸ் வந்து நமக்கு வர டேட் இது. இந்த டேட் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த 22 ஜானுக்கு அப்புறமாக மார்க்கெட் வந்து ஹை உடைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்தராக லாங்கும், லோ உடைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து இனிமேல் ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இல்லை நாளானைக்கு வித்தின் 2 டேஸில் வந்து பேங்க் நிஃப்டியும் ஒரு 1 சைட் ராலி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கணும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் வந்து இந்தந்த இடங்கள் எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு லோ ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து கட் ஆகுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம், இல்லை ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னாலும் நம்ம லாங் போகலாம். பட் பொசிஷனலாக நம்ம இப்போ இருக்கிறது ஷார்ட் சைடு அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்கும் பொழுது இனிமேல் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்றே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் என்ன செக்டர்ஸில் வந்து நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் செக்டார், ஐடி செக்டார், ஹெல்த் கேர் செக்டார். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், ஐடி செக்டார் வந்து நமக்கு செக்டாரில் வந்து வராங்க அப்படின்னா இந்த இம்பேக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்திங் மேக் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி தான். ஐடி செக்டார் எப்போல்லாம் நம்மளுடைய ரேடாரில் வந்து செக்டாரில் வராங்களோ கண்டிப்பாக இதனுடைய இம்பேக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். குளோபல் மார்க்கெட்டினுடைய நியூஸ் எப்படி வேண்டுமானாலும் இருந்தாலும் நம்மளுடைய பொசிஷனலாக நம்ம பியர் சென்டிமெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டம் படி நீங்கள் பி வித் த சிஸ்டங்கிற மாதிரி ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் அந்த கண்டினியூஸாக அந்த ரேலியை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதன்படி இந்த 2 டேஸில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும் பொழுது இன்னுமே ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்குது நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.